ஹாய்ங்க. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் தோல்வியை தழுவுவதற்கும் உள்ள ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன என்று? பணம், அறிவு, அதிகாரம் இது எல்லாம் தேவைதாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களை வெற்றியின் உச்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரு ரகசிய ஆயுதம் ஒண்ணு இருக்குங்க. அது உங்கள் அறிவின் வளர்ச்சியிலோ உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திலோ இல்லைங்க. அது உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஆயுதம் தாங்க தைரியம். ஆனா இந்த தைரியம்னா என்ன? கையில அருவாள் எடுத்து நிக்கிறதா? கோபமா சண்டையிடுறதா? இல்லைங்கிறாருங்க நம்முடைய ஆச்சாரியார் சாணக்கியர். உலகின் மிகச்சிறந்த ராஜதந்திரியான சாணக்கியர் தைரியம் என்பது ஒரு உணர்ச்சி அல்லப்பா, அது ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்றாருங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தைரியமானவன் வாளால் அல்ல தனது மனதின் அமைதியால் வெற்றி பெறுகிறான் அப்படிங்கிறாருங்க. ஆமாங்க, அச்சம் எல்லோரிடமும் வரும். பயப்படாமல் இருக்க எந்த மனிதனாலுமே முடியாது. ஆனா அந்த அச்சம் நிறைந்த சூழ்நிலையிலும் அதை வெளியே காட்டாமல், சற்றும் பதற்றம் அடையாமல் அமைதியாகவும் நிலையாகவும் நிற்பது, இதுதாங்க சாணக்கியர் போதித்த ஆகச்சிறந்த தந்திரம். நீங்க வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய எதிரியை அல்லது நெருக்கடியான ஒரு சவாலை உங்கள் மனதை விட்டு கொடுக்காமல், அமைதி குலையாமல் நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்கள் எதிரியின் நம்பிக்கை அங்க நொறுங்கி போகுதுங்க. இதுதாங்க சாணக்கியரின் வெற்றிக்கான அடித்தளமே. சரி, அப்படின்னா இந்த தைரிய தந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது? வரலாறு போற்றும் சந்திரகுப்த மௌரியரை சாம்ராஜ்யத்தினுடைய மன்னனாக்கிய சாணக்கியரின் 3 வகையான தைரிய தந்திரங்களை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தந்திரத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு மௌரிய சாம்ராஜ்யத்தின் ஸ்தாபகரின் கதையிலிருந்து தொடங்கலாங்க. ஒரு நாள் பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய கல்வி மையமான தட்சசீலா நகரத்துல ஒரு சிறுவன் தன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கக்கூடிய வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவன் மனம் மிகப்பெரியது. அவன் பெயர் சந்திரகுப்தன். அவன் நண்பர்கள் எல்லாம் ஒரு நாள் அரசர்கள் போல நடித்து நீதி வழங்குவது போல விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று சந்திரகுப்தன் எழுந்து சொன்னான், நான் உண்மையிலேயே ஒரு நாள் மகத நாட்டின் அரசனாக போகிறேன். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளப் போகிறேன். அவனை கண்ட அனைவரும் சிரித்தார்கள், சத்தமாக ஏளனம் செய்தார்கள். நீயா? உன் வீட்டில் உணவுக்கே பஞ்சம், காலில் செருப்பு கூட இல்லை, நீ அரசனாக போகிறாயா? ஆனால் சந்திரகுப்தன் அந்த ஏளன சிரிப்புகளுக்கு மத்தியில் தன் குரலை உயர்த்தாமல் அமைதியாக சொன்னான், என்னிடமும் என் தந்தையிடமும் தங்கம் இல்லை, உண்மைதான். ஆனால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது, அதுதான் தைரியம். அவன் கண்களில் லட்சியத்தின் தீப்பொறியை பார்த்த ஒருவர் அருகில் நின்றிருந்தார். அவர்தான் ஆச்சாரியார் சாணக்கியர். அவர் மெதுவாக அந்த சிறுவனை நோக்கி நடந்தார். அவனின் கண்களில் ஒரு தீப்பொறியை பார்த்தார். அது ஏளனத்தால் அணையாத தன்னம்பிக்கை என்ற மன தைரியத்தின் வடிவம். சாணக்கியர் அவனை பார்த்து சொன்னார், நீ நிச்சயம் அரசனாக போகிறாய். ஏனென்றால் நீ அச்சமின்றி கனவு காண்கிறாய். மேலும் உன் ஏழ்மையை எண்ணி பயப்படாமல் அந்த அச்சம் நிறைந்த கூட்டத்தின் முன் உண்மையை சொல்லும் துணிச்சல் உனக்கு இருக்கிறது. அந்த நாளில் இருந்து தொடங்கியது மௌரிய சாம்ராஜ்யத்தின் வரலாறு. இந்த முதல் தந்திரம் சந்திரகுப்தனை மன்னனாக்கியது. சரி வாங்க, சாணக்கியர் சொல்லக்கூடிய அந்த முதலாவது தந்திரம் என்னன்னு பார்க்கலாம். மன தைரியம். சாணக்கியர் தைரியம் என்று குறிப்பிடுவது முதலில் நம்முடைய மனதில் இருந்துதான் தொடங்குதுங்கிறாருங்க. மனம் அச்சத்தில் சிக்கினால் அறிவு சுருங்கிவிடும். அதாவது எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் பயம் வரும்போது முடிவெடுக்கும் திறன் முற்றிலுமாக செயலிழந்துவிடும். அச்சத்தின் பிடியில் இருக்கும்போது சரியான தீர்வு கண்முன்னே இருந்தாலும் தெரியாது. மன தைரியம் என்பது சூழ்நிலை உன்னை குலைக்கும் போதும் இழிவுபடுத்தும் போதும் உன்னுடைய லட்சியத்தை கேள்வி கேட்கும் போதும் உன் மனதை அமைதியாகவும் இலக்கின் மீதும் வைத்திருக்கும் தனிச்சிறந்த திறமை. உலகம் உன்னை குறை சொன்னாலும், நீ இதை செய்ய முடியாது என்று கத்தினாலும், உன் மனதில் நான் இதை செய்ய முடியும், நான் முடிப்பேன் என்று ஒரு பலமான ஒளி ஒலித்தால் அதுதான் சாணக்கியரின் மனதைரிய தந்திரங்க. வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது? நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாங்க.
புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க அல்லது ஒரு கடினமான எக்ஸாம்க்கு தயாராகுறீங்க. அப்ப கண்டிப்பா அச்சம் வரும். என்னால் முடியுமா? நான் தோத்து போயிருவனா? அப்படிங்கிற அச்சம் வரும். ஆனா அந்த நேரத்துல சாணக்கியரை போல சிந்திச்சுக்கோங்க. அச்சம் அப்படிங்கிறது உண்மை அல்ல. அது ஒரு சிந்தனை மட்டுமே. என் மனதில் நான் அச்சத்திற்கு இடமளிக்க மாட்டேன். நீங்க மனச அமைதியாக்குனா ஒரு தெளிவான வெளிச்சம் உங்களுக்குள்ளார கிடைக்கும். அப்போது தீர்வு தானாக தெளிவாக தோன்றுங்க. எந்த சூழலிலுமே கலங்காத மன உறுதிதாங்க வெற்றியின் தொடக்கம். இந்த மன தைரியம் எப்படி ஒரு விவாதத்திலோ நேர்காணலிலோ வெற்றியை தேடித்தரும் என்பதை இந்த பழங்கதை நம்மளுக்கு விளக்குதுங்க. ஒரு பண்டிதர் அக்காலத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி. அவர் அரசரின் அரண்மனையில் ஒரு பெரிய விவாதத்திற்கு அழைக்கப்படுகிறார். அங்கு மற்ற அறிஞர்களை வென்றால்தான் அவருக்கு பெரிய பதவி கிடைக்கும். ஆனால் அவருக்கு அச்சம். நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது? என் பெயரும் மதிப்பும் போய்விடுமே. அவர் சாணக்கியரிடம் வந்து ஆலோசனை கேட்கிறாரு. சாணக்கியர் கேட்டாரு, நீ எதை பத்தி உண்மையிலுமே கவலைப்படுற? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. தோல்வியை பற்றியா, இல்ல உனக்கு ஏற்பட போகும் இழப்புகளை பற்றியா? எதை பத்தி நீ அச்சப்படுற? அப்ப இந்த சிந்தனை தான் உனக்குள்ளார வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் உன் தோல்வியின் முதல் அடையாளம். உனக்கு போட்டியாக இருக்கும் மற்றவர்கள் பற்றி உனக்கு பயமே கிடையாது. நீ உன்னை பற்றி மட்டும்தானே பயப்பட்டுக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் சிந்திச்சு பாரு அப்படின்னு சாணக்கியர் சொல்லிட்டாரு. அடுத்த நாள் பண்டிதர் அரண்மனைக்கு போறாரு. விவாதம் தொடங்குச்சு. ஆனா இந்த முறை அவருடைய மனம் அமைதியாக இருந்துச்சு. அவர் எதிராளியின் வார்த்தைகள் குறித்து கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவர் தனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டாரு, நான் என்னுடைய முழு அறிவையும் தைரியத்தையும் மட்டுமே வெளிப்படுத்த போகிறேன். அதன் விளைவு பற்றி நான் கவலைப்பட போறதே இல்ல அப்படின்ட்டு தனக்குள்ளாரே ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கிட்டாரு. முடிவுல அவர் வெற்றி பெற்றாருங்க. சாணக்கியர் பின்னர் அந்த பண்டிதரை பார்த்து சொல்றாரு, நீ இன்று வெற்றி பெற்றது உன் அறிவால் மட்டும் கிடையாது, அந்த கடைசி நிமிடத்துல நீ வளர்த்து கொண்ட மன தைரியத்தால் தான். சரிங்க, சாணக்கியர் சொல்லக்கூடிய இரண்டாவது தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்த்தை தைரியங்க. சாணக்கியர் சொல்றாருங்க, ஒரு உண்மையை நியாயத்தை சொல்லும் தைரியம் 100 ஆயுதங்களையும் விட வலிமையானதுங்கிறாருங்க. வார்த்தை தைரியம் அப்படிங்கிறது நியாயமானதை, சரியானதை, ஆனால் கசப்பான உண்மையை கோபமோ அலட்டலோ இல்லாமல் அமைதியாகவும் உறுதியாகவும் சொல்லும் திறமை. ஒரு அரசர் தவறு செய்தால் அமைச்சர்கள் கூட பயப்படுவார்கள். ஆனால் சாணக்கியர் பயப்படாமல் நேரடியாக சொல்வார். அதுதான் தைரியம். அரண்மனையில் இருந்த ஒரு சிறிய உழைப்பாளர் கூட சாணக்கியரிடம் வந்து தன் கருத்தை தெரிவிச்சாங்க அப்படின்னா அவர் அதை கேட்டு மதிப்பு கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், பயத்திலிருந்து வெளிவராத தைரியமான வார்த்தைகள் தான் ஒரு சாம்ராஜ்யத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று. அன்பானவர்களே, நமக்கு நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்லாம் நடக்குங்க. நம் கண் முன்னாடியே நிறைய அநியாயங்கள் நடக்கும். நம்மை பற்றியே நிறைய அநியாயங்கள்லாம் நடக்கும். அதையெல்லாம் நம்ம எதிர்த்து அந்த இடத்துல கோபமான வாக்குவாதங்கள்லாம் கொடுக்கறது சரியில்லைன்னு சாணக்கியர் சொல்றாருங்க. அமைதியாக மரியாதையோடு ஆனா உறுதியான சொல்லாற்றலோடு அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் வேணும். அந்த வார்த்தை தைரியம் வேணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாருங்க. சப்தமாக கத்துவது, மற்றவர்களை மிரட்டுவது தைரியம் அல்லப்பா. அமைதியாக நடுங்கிலாம் பேசாம உண்மையை தைரியமாக சொல்வதுதான் இங்க வார்த்தை தந்திரம் அப்படின்னு சாணக்கியர் சொல்லிட்டாருங்க. சந்திரகுப்த மௌரியரின் அரண்மனையில ஒரு கணக்கு எழுதும் உழைப்பாளர் இருந்தாருங்க. ஒரு சமயம் அவர் கணக்கு பார்த்துட்டு இருக்கும் போது அரசரினுடைய முக்கிய ஆலோசகர்கள் வரி வசூல்ல தவறான கணக்குகளை காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் பயப்படுறாரு. இவ்வளவு பெரிய அதிகாரிகளுக்கு எதிராக நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னேன்னா என்னுடைய வேலை போய்விடுமோ? என் குடும்பம் என்ன ஆகும்? ஆனா அந்த நேரத்துல சாணக்கியரின் வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வருது. ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பது சிறியவன் பெரியவன் என்று பாகுபாடுலாம் கிடையாது. உண்மையை சொல்வது பாவமும் அல்ல, அது உன்னுடைய தைரியம் அப்படின்ற அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகம் வருது. அவர் அமைதியாக ஆனா தைரியமான மனதோட போறாரு. அரண்மனையினுடைய காவலர்கள் பயமுறுத்தியும் அவர் கலங்கவே இல்லை. அவர் அரசரிடம் உண்மையை ஆதாரத்துடன்
ஆனால் மிகவும் மரியாதையுடன் அச்சமின்றி சொல்றாரு. அந்த உழைப்பாளரினுடைய நேர்மையும் தைரியமும் அரசனை வியக்க வச்சுச்சு. அரசர் தவறு செய்த ஆலோசகர்களை தண்டிச்சாரு. அந்த நாளிலிருந்து அரசர் அந்த உழைப்பாளரை மதிக்க தொடங்கினாரு. அவனை பெரிய பொறுப்புல அமர்த்தினாரு. சாணக்கியர் அதன் பின்னர் சொல்றாரு, அவன் அறிவாளி என்பதால் பதவி உயர்வு பெறவில்லை, அவன் தன்னுடைய தைரியத்தால் உயர்ந்தான். அடுத்து சாணக்கியர் சொல்லக்கூடிய மூன்றாவது தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா செயல் தைரியம்ங்க. சாணக்கியர் சொல்றாருங்க, தைரியம் என்பது வெறும் மனதளவிலோ வார்த்தையிலோ நின்றுவிடக் கூடாது, அது செயலில் இறங்க வேண்டும். சிந்தனை செயலில் மாறும்போதுதான் வாழ்க்கை மாறும். செயல் தைரியம் இல்லாதவன் வெறும் கனவு காண்பவனாகவே இருப்பான் அப்படிங்கிறாருங்க. செயல் தைரியம் அப்படிங்கிறது நீ யோசிப்பதை, திட்டமிட்டதை நடைமுறையில் மாற்றக்கூடிய துணிச்சல். ஒரு இலக்கை நோக்கி முதலடி எடுத்து வைக்கும் போது இருக்கக்கூடிய துணிச்சல். நீ வெற்றி பெற்றாயா தோல்வியுற்றாயா என்பது இங்க முக்கியமே கிடையாது. நீ விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் நீ முயற்சி செஞ்சியா அப்படிங்கறதா இங்க முக்கியம்ட்டாருங்க. அன்பானவர்களே, நம்மில் பலர் பாத்தீங்கன்னா தங்களுடைய கனவுகளை, தங்களுடைய திட்டங்களை, முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைவிட்டுறாங்க. ஏன்னா அவர்கள்லாம் அச்சத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை நான் தோல்வியை தழுவினா மற்றவர்கள் என்னை அவமரியாதையோடு நடத்துவார்கள் என்ற அச்சம் தாங்க. ஆனா சாணக்கியர் சொல்கிறார், நீ முயற்சி செய்யாமல் இருப்பதே உண்மையான தோல்வி. உன்னுடைய பயத்தை விட உன் செயல் பெரியதாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிய சாணக்கியர் பல முறை தோல்விகளை பார்த்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் மீண்டும் எழுந்து செயல்பட தொடங்கினார். அதுதான் செயல் தைரியம். நம்முடைய செயலின் மீது நாம நம்பிக்கை வைக்கும் போது எந்த சூழ்நிலையாலும் எந்த எதிரியாலும் நம்மள உடைக்கவே முடியாதுங்க. சாணக்கியர் வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்கள். ஒரு மாணவன் கேட்கிறான், ஆசிரியரே, நீங்கள் பல சாம்ராஜ்யங்களை வென்றீர்கள், பல தந்திரங்களை பயன்படுத்தினீர்கள், பல நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு மாணவனுக்கு கற்பிக்கும் எல்லா தந்திரங்களிலும் பெரிய ஆழமான தந்திரம் எது? சாணக்கியர் புன்னகைத்தார். அவர் பலவீனமான குரல்ல சொல்றாரு, தைரியம். அதுதான் அனைத்திலும் பெரிய தந்திரம். மாணவன் மேலும் கேட்டான், ஏன் ஏன் அறிவு அல்லது ராஜதந்திரமாக இருக்கக்கூடாது? தைரியமாக மட்டும்தான் இது இருக்கணுமா? சாணக்கியர் மெதுவாக சொல்றாரு, அறிவு உனக்கு தந்திரத்தை உருவாக்கும், ஆனால் தைரியம்தான் அந்த தந்திரத்தை உண்மையிலேயே செயலாக்கும். மன தைரியம் உனக்கு தெளிவை தரும், வார்த்தை தைரியம் உனக்கு ஆதரவை திரட்டும், செயல் தைரியம் உனக்கு வெற்றியை ஈட்டித் தரும். இவை அனைத்தும் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் அது அச்சத்தால் செயலற்று போகும். ஒரு கோழையின் கையில் உள்ள ஆயுதம் போல. அந்த வார்த்தை தாங்க சாணக்கியரின் கடைசி ஆழமான போதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நம்ம இப்ப 3 வகையான தைரிய தந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மன தைரியம் அச்சத்தின் போதும் அமைதியாக இருப்பது, வார்த்தை தைரியம் உண்மையை உறுதியாக அமைதியாக சொல்வது, செயல் தைரியம் அப்படின்னா விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் முதலடியை எடுத்து வைக்கிறது. சாணக்கியர் சொல்கிறார், தைரியமாக இருப்பவனால் தன் விதியை மாற்றியமைத்துக் கொள்ள முடியும். பயப்படுகிறவன் பிறர் எழுதும் விதிக்கே அடிமையாகிறான். நீங்கள் அச்சமின்றி வாழ ஆரம்பித்தால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்வின் சூழலுக்கு அடிமையாக மாட்டீர்கள். உலகம் உங்களை மாற்ற முடியாது. மாறாக நீங்கள் தான் உலகத்தை மாற்ற ஆரம்பிப்பீர்கள். தைரியம் என்பது வெறுமனே உணர்ச்சி மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் மிக வலிமையான தந்திரம். அன்பானவர்களே, நம்ம தைரியமாக இருக்கிறது ஏன் ஒரு தந்திரம் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சாணக்கியர் சொல்றத நினைவில் வச்சுக்கலாங்க. தைரியம் அப்படிங்கிறது உங்கள் வார்த்தைகள் இல்ல, உங்கள் கையில் உள்ள ஆயுதத்திலையும் இல்ல, அது உங்கள் இதயத்தின் அமைதியில் உள்ள அற்புதமான செயல்ல தாங்க இருக்கு. அன்பானவர்களே, இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தைரியம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நமக்கு வரக்கூடிய துணிச்சல் கிடையாது. அது ஒரு பயிற்சி. நீங்க தினமும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு ரகசிய தந்திரம் தான் இது.
நீங்க அச்சமின்றி வாழ ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணம் முதல் உலகம் உங்களை மாற்ற முடியாதுங்க. மாறாக உங்களுடைய தைரியத்தால் நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற ஆரம்பிக்கலாங்க. அன்பானவர்களே, இப்ப இருந்து ஒரு தைரியமான தந்திரவாதியாக செயல்பட தொடங்குங்க. அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான பாதை அற்புதமாக தெளிவாக புலப்படுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பெயர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.